அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹ் வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹ். வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال نبينا رسول الله صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தாலாவின் நல்லடியார்களே, எனது அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அவன் நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய ரமதானுடைய மாதத்தின் 2ஆம் நோன்பை நோற்று அந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தை எதிர்பார்த்தவர்களாக அவனுடைய மார்க்கத்தை தூய்மையான வடிவில் அறிந்து அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த ஒரு நோக்கத்திலே அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவோம் என்ற தலைப்பின் கீழ் இந்த ரமதானுடைய மாதத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கூறியிருக்கக்கூடிய உபதேசங்களை அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டியிருக்கக்கூடிய சுன்னாவின் அடிப்படையிலே அறிந்து அதை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்தி அதன் மூலம் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தந்தருள்வானாக என்று துஆ செய்தவனாக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவோம் என்ற தலைப்பின் கீழ் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையிலே மனிதனை பற்றி சுட்டிக்காட்டும் பொழுது பல இடங்களிலே தன்னுடைய தூதர்கள் தனக்கு நன்றி செலுத்தியதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சிலாகித்து கூறுகின்றான். அதே போல மனிதர்களில் பெரும்பாலானவர்கள் தனக்கு நன்றி செலுத்துவதில்லை. வலாக்கின் அக்ஸரன் நாசி லா யஷ்குரூன், பெரும்பாலான மக்கள் எனக்கு நன்றி செலுத்துவதில்லை என்றும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையிலே கூறுகின்றான். ஆகவே யார் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை அதிகப்படுத்தி தருவதாகவும் தனது திருமறையிலே வாக்களித்திருக்கின்றான். இந்த அடிப்படையிலே மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்றால் எவ்வாறு அவனுக்கு நன்றி செலுத்துவது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எது போன்ற நன்றியை மனிதனிடத்திலே எதிர்பார்க்கின்றான்? இந்த அடிப்படையிலே நாம் திருக்குர்ஆனிலே இருக்கக்கூடிய வசனங்களை எடுத்து பார்க்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான வசனங்களிலே இந்த நன்றி செலுத்துதலை பற்றி நமக்கு சுட்டி காட்டுகின்றான். குறிப்பாக 4வது அத்தியாயம் சூரத்துன் நிசாவின் 147வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுட்டி காட்டும் போது சொல்லி காட்டுகின்றான்: மா யஃஅலுல்லாஹு பி அதாபிக்கும் இன் ஷகர்தும் வ ஆமன்தும் வ கானல்லாஹ ஷாக்கிரன் அலீமா. உங்களை வேதனை செய்வதன் மூலம் அவன் என்ன அடைய போகின்றான்? நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொண்டும் அவனை விசுவாசம் கொண்டும் இருந்தால் மேலும் அல்லாஹ் நன்றியை மதிப்பவனாகவும் நன்கு அறிந்தவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலானவர்கள் அவனுக்கு விசுவாசம் கொண்டும்
ஆமன்தும் இன் ஷக்கர்த்தும் ஆமன்தும், அதாவது நீங்கள் நன்றி செலுத்திக் கொண்டும் அவனை விசுவாசம் கொண்டும் இருந்தால், அதாவது ஒரு முறை நன்றி செலுத்துதல் என்று இல்லாமல் தொடர்ந்து நீங்கள் நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அதே போல ஈமானிலும் நீங்கள் நிலைத்து இருக்க வேண்டும். இவ்வாறு நீங்கள் இருந்தால் உங்களை வேதனை செய்வதன் மூலம் அல்லாஹ் அடையவிருப்பதுதான் என்ன என்று அல்லாஹ் ஒரு கேள்வியை கேட்டு அந்த இடத்திலே எந்த ஒரு தேவையும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை ஏன் தண்டிக்க போகிறான், உங்களை எதற்காக அதாவிலே நுழைய செய்ய போகின்றான், அது மட்டுமல்லாமல் கான் அல்லாஹ் ஷாக்கிரன் அலீமா, மேலும் அல்லாஹ் நன்றியை மதிப்பவன் இல்லையா, அவன் நீங்கள் நன்றி எதற்காக செலுத்துகின்றீர்கள், யார் செலுத்துகின்றீர்கள், யார் செலுத்தவில்லை, ஏன் செலுத்துகின்றீர்கள் என்ற எல்லா புள்ளி விவரங்களையும் அவன் அறிந்தவனாக இருக்கின்றான். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருடைய உள்ளங்களையும் ஊடுருவக்கூடிய ஆற்றல் உடையவன். ஆகவே சாதாரணமான ஒரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நன்றி செலுத்துதல், நன்றி கொள்ளுதல் என்ற விஷயத்தை பற்றி சொல்லும் பொழுது, இந்த உலகத்திலே அதை ஒரு பெரிய விஷயமாகவே இன்று யாரும் எடுத்துக்கொள்ளாத ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். புகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த ஹதீஸ் 6768வது எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தர்கபு அன் ஆபாயிக்கும் ஃபமன் ரகிப அன் அபைஹி ஃபஹுவ குஃபுர். யார் உங்களுடைய பெற்றோரை நீங்கள் வெறுக்காதீர்கள், உங்களுடைய தாய் தந்தையரை நீங்கள் வெறுக்காதீர்கள். லா தருகபு, அவர்களை நீங்கள் வெறுக்காதீர்கள். ஏன் என்று கேட்டால், ஃபமன் ரகிப அன் அபைஹி ஃபஹுவ குஃபுர், யார் ஒருவன் தாய் தந்தையரை வெறுக்கிறானோ அவன் நன்றி கொன்றவனாவான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதன் உலகத்திலே பிறந்து வாழ்ந்து அவனுடைய எல்லா சுகங்களை அனுபவிப்பதற்கான காரணிகளை இந்த உலகத்திலே உருவாக்கி வைத்திருக்கின்றான். அப்ப இந்த இறைவனுக்கு அந்த ஒவ்வொரு சுகத்தை நாம் அனுபவிப்பதற்கும், இன்னும் உலமாக்கள் கூறுவார்கள், ஒரு மனிதன் தான் சுவாசிக்கக்கூடிய ஒவ்வொரு மூச்சிற்கும் நன்றி செலுத்த வேண்டும். ஆனால் நாம் சக்தி பெறவில்லையே, நம்மால முடியுமான்னு கேட்டா கண்டிப்பாக முடியாது. நாம் எத்தனையோ நன்றிகளை நாம் சொல்லாமல் இருந்திருப்போம். அதை சொல்லுவதா, இனி சுவாசிக்கக்கூடிய ஒவ்வொரு சுவாசத்திற்கும் நன்றி செலுத்துவதா, இப்படி ஒவ்வொரு சுவாசத்திற்கும் நான் நன்றி செலுத்தினால் ஏனைய வேலைகளை எப்போது பார்ப்பது? ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், இன் ஷகர்தும் வ ஆமன்தும், நீங்கள் விசுவாசம் கொண்டு நீங்கள் நன்றி செலுத்திக் கொண்டே இருந்தால் மேலும் அவன் உங்களுடைய நன்றியை மதிப்பவனாக இருக்கின்றான், உங்களை கண்ணியப்படுத்தக்கூடியவனாக இருக்கின்றான். ஏனென்றால் யார் எந்த அடிப்படையிலே அவனுக்கு நன்றி செலுத்துகிறார்கள் என்பதை அவன் அறிந்தவனாக இருக்கின்றான். அப்போ அல்லாஹ்வுடைய அறிவிற்கு அப்பாற்பட்டு ஒரு காரியத்தை நாம் செய்துவிட முடியாது. சர்வ சாதாரணமாக மனிதர்கள் இந்த உலகத்திலே இறைவனை வணங்குகின்றோம் என்பதை வெளிக்காட்டுவதற்கு உள்ள ஒரே ஒரு வணக்கம் தொழுகை. ஏனைய வணக்கங்கள் அவ்வப்போது, ஆனால் அன்றாடம் ஒரு மனிதன் நான் அல்லாஹ் வணங்குகிறேன் என்று காட்டுவது எதன் மூலம்? தொழுகையின் மூலம். இப்ப இந்த தொழுகையை விசுவாசத்தோடு நீங்கள் அன்றாடம் தொழுது கொண்டிருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை நீங்கள் நன்றி செலுத்துவதாக எடுத்துக் கொள்ளுகின்றான். அதே போல இந்த ரமலானுடைய நோன்பை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது, முறையாக இந்த நோன்பை நீங்கள் நோற்றால் அது எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துவதாக நான் எடுத்துக் கொள்ளுகிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதையெல்லாம் நம் மீது கடமையாக்கி இருக்கின்றானோ அந்த கடமையை நாம் நிறைவேற்றும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதையே தனக்கு நன்றியாக எடுத்துக் கொள்ளுகின்றான். மனிதன் இறைவனுக்கு அடுத்து பெற்றோருக்குத்தான் நன்மை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தனது திருமறையிலே வலியுறுத்துகின்றான். பெற்றோருக்கு நீ நன்றியுடையவனாக இருக்க வேண்டும். உன்னுடைய பெற்றோரை நீ மறுக்கின்றாய் அல்லது உன்னுடைய பெற்றோரை நீ வெறுக்கின்றாய், இவ்வாறு உன் கண் முன்னால் உன்னை பெற்றெடுத்த, உன் கண் முன்னால் உன்னை வளர்த்தெடுத்த, உன் கண் முன்னால் அவர்களுடைய உழைப்பால் உன்னை உயர வைத்த அந்த பெற்றோரை மறுக்கக்கூடிய நீ காணாத என்னை மறுப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அல்லாஹ்வை நாம் யாருமே பார்க்கல. அல்லாஹ் தான் நமக்கு உயிர் கொடுத்தான், நம்புகின்றோம். அல்லாஹ் தான் நமக்கு உணவளிக்கின்றான், நம்புகின்றோம். அல்லாஹ் தான் நமக்கு அனைத்தையும் கொடுக்கின்றான். அவன் விதித்த விதியின் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கை நடந்து கொண்டு ஒவ்வொரு மூமினும் இதை நம்புறோம்.
ஆனா மூமினாக இருப்பவன் இறைவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே அவனை விசுவாசம் கொண்டும் இருந்தால், தொடர்ந்து இந்த நிலையில் நீடித்திருந்தால், ஏனென்றால் அவருடைய உள்ளங்கள் புரண்டு விடுகின்றன. ஈமான் காலையில் எழுந்திருப்பவனுடைய ஈமான் மாலையில் இருப்பதில்லை. மாலையில் ஈமானோடு இருப்பவர் காலையை ஈமானோடு அடைவதில்லை என்று அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிப்பது போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், இன் ஷகர்தும் வ ஆமன்தும், நீங்கள் நன்றி செலுத்திக் கொண்டும் அவனை விசுவாசம் கொண்டும் இருந்தால் அவன் உங்களுடைய நன்றியை மதிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அவன் உங்களை பற்றி அறிந்தவனாக இருக்கின்றான். ஆனால் இங்க பிரச்சனை என்னவென்று சொன்னால், உன் கண் முன்னால் நீ உன்னுடைய பிறப்புக்கு காரணமாக இருந்தவர்களை நீ வெறுக்கின்றாய். உன்னுடைய வளர்ப்புக்கு காரணமாக இருந்த தாய் தந்தையை மதிக்க மறுக்கின்றாய். இவ்வாறாக உன் கண் முன்னால் இருக்கக்கூடிய உயிரோடு இருந்த நீ பார்த்த பலருடைய தாய் தந்தையரையே நீ வெறுக்கக்கூடியவனாக மாறுகிறாய் என்று சொன்னால், நீ பார்த்திராத, உனக்கு உயிர் கொடுத்ததாக நீ வெறும் நம்பிக்கை மட்டும் கொண்டிருக்கக்கூடிய, உனக்கு உணவளிக்கக்கூடியதாக நீ வெறும் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய இறைவனை நீ மறுப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆகவே அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லி காட்டுகின்றார்கள், லா தர்கபு அன் ஆபாயிக்கும், உங்களுடைய தாய் தந்தையரை நீங்கள் வெறுத்து விடாதீர்கள். ஏன் என்று கேட்டால், ஃபமன் ரகிப அன் அபைஹி, யார் தன்னுடைய பெற்றோரை வெறுக்கின்றானோ ஃபஹுவ குஃபுருன், அவன் நன்றி கொன்றவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விற்கு மாறு செய்வது மட்டும் நன்றி கொள்வதல்ல, அல்லாஹ்விற்கு மாற்றமாக நடப்பது மட்டும் நன்றிக்கு மாறு செய்வது அல்ல, மாறாக உங்களுடைய பெற்றோருக்கு மாற்றமாக நீங்கள் நடந்தால், பெற்றோருக்கு எதிராக நீங்கள் நடந்தால், பெற்றோரை நீங்கள் வெறுத்தால், நீங்கள் மனிதனாக இருக்கக்கூடிய நீங்கள் நன்றி மறந்தவர்களாக ஆகிவிடுகின்றீர்கள். ஆகவே இந்த நன்றி மறத்தலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புவதே இல்லை. யாரெல்லாம் நன்றி கொள்கின்றார்களோ, யாரெல்லாம் நன்றி மறக்கின்றார்களோ, யாரெல்லாம் நன்றிக்கு மாறு செய்கின்றார்களோ அவர்களுக்கு கடுமையான வேதனை இருப்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையிலே பட்டியலிடுகின்றான். அதை நம்ம பின்னால் அந்த வரிசையில பார்ப்போம். அப்ப குறிப்பாக நாம இங்க அடிப்படையாக இன்று தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், நன்றி செலுத்துதலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 விதமாக சொல்லி காட்டுகின்றான். ஒன்று, தன்னுடைய தூதர்களாக இருந்தவர்கள் அவனுக்கு நன்றி செலுத்தினார்கள் என்று அல்லாஹ் சிலாகித்து தனது திருமறையிலே சுட்டி காட்டுகின்றான். இன்னொன்று, மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலானவர்கள் என்னை நன்றி செலுத்தாதவர்களாக இருக்கின்றார்கள். அக்ஸரன் நாஸ், பெரும்பாலான மக்கள் என்று சொல்லி காட்டுகின்றான். உண்மைதான். இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை ஏறத்தாழ 800 கோடி என்று சொல்லுகின்றோம். இந்த 800 கோடி மக்களிலே அல்லாஹ்விற்கு அனுதினம் நன்றி செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் எத்தனை சதவீதம் என்று நீங்கள் பாருங்கள். முஸ்லிம்களுக்குள்ளார வந்தீங்கன்னா அது பின்னையும் மாறுபடும். ஆனால் ஒட்டுமொத்தமாக மனிதர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே தவிர முஸ்லிம்கள் மூமின்கள் என்று சொல்லவில்லை. அப்போ ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறந்திருக்கின்றான், ஒரு 20 வருடம், 30 வருடம், 50 வருடம், 60 வருடம் உயிரோடு இருக்கின்றான். தான் உயிரோடு இருப்பதற்கு யார் காரணம் என்ற ஒரு சிந்தனை கூடவா இவனுக்கு எழவில்லை. அப்ப மனிதனுடைய கண்டுபிடிப்புகள் இன்று என்னென்னவோ இருக்கின்றது, அதை பிரமிப்போடு பார்க்கின்றான். அந்த மனித கண்டுபிடிப்புகளை ஆச்சரியமாக பார்க்கின்றான். உண்மைதான், பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான். மனித கண்டுபிடிப்புகளை ஆச்சரியமாக பாருங்கள். ஒரு காலகட்டத்தில நாம் எல்லாம் ஒரு இடத்தில் இருந்தால்தான் இப்படி பயான் நிகழ்ச்சி நடத்த முடியும், அதை பார்க்க முடியும், அதை கேட்க முடியும். இன்று நீங்கள் எங்கெங்கோ வெவ்வேறு நாடுகளில் அமர்ந்திருக்கின்றீர்கள், நான் ஒரு நாட்டில் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்கின்றீர்கள், நீங்கள் கேட்கின்றீர்கள், நான் பதில் கூறுகின்றேன் என்று சொன்னால் மனிதர்களுடைய கண்டுபிடிப்புகள் இது போல ஆச்சரியமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இந்த கண்டுபிடிப்புகளுக்கு காரணம் யார்? இந்த அளவிற்கு உங்களுக்கு கண்டுபிடிக்கக்கூடிய மூளையை கொடுத்தது யார்? அறிவை கொடுத்தது யார்? அறிவை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கு இந்த பொருட்களை இந்த பூமியில சித்தப்படுத்தி வைத்திருப்பது யார்? இந்த உலகத்திலே ஓடக்கூடிய பெரும்பாலான வாகனங்களுக்கு அதனுடைய சக்கரம், டயர், ரப்பர் மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. இவ்வளவு பெரிய வாகனங்களை கண்டுபிடித்த மனிதனுக்கு ரப்பர் என்ற ஒரு பொருள் இந்த உலகத்தில் அல்லாஹ் வைத்திராமல் இருந்தால் அவன் எங்கிருந்து கொண்டு வருவான்? செவ்வாய் கிரகத்திலிருந்து கொண்டு வருவானா? சரி, கொண்டு வரட்டும், அது யார் படைத்தது? அந்த செவ்வாய் கிரகமும் அல்லாஹ் தானே படைத்திருக்கின்றான். ஆகவே மனிதனுடைய கண்டுபிடிப்புகளை பார்த்து பிரமிக்கும் பொழுது நீங்கள் மனிதனை கண்டு பிரமித்து விடாதீர்கள், அவனுடைய அறிவை கண்டு நீங்கள் ஆச்சரியப்பட்டு விடாதீர்கள். நீங்கள் பிரமிப்பதற்கும் ஆச்சரியப்படுவதற்கும் தகுதியானவன் அல்லாஹ் மட்டுமே. அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித கண்டுபிடிப்புகளை நீங்கள் பார்க்கும் பொழுதும் அவனுக்கு நன்றி செலுத்துங்கள்,
ஆடை அணியும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவார்கள். ஏன் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும்? ஒரு ஆடை என்பது அன்று மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஆரம்ப கண்டுபிடிப்புகளில் ஒன்று. அன்றே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்திட்டு விட்டார்கள். மனித கண்டுபிடிப்புகளை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துங்கள். மொபைல் போனை நீங்கள் திறக்கும் பொழுது அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துங்கள். உங்களுடைய வாகனங்களை நீங்கள் இயக்கும் பொழுது அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துங்கள். இந்த உலகில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கருவியாக இருந்தாலும் அதை தயாரிக்கக்கூடிய அறிவை அவன்தான் மனிதனுக்கு கொடுத்தான். கற்கக்கூடிய கல்வி அவன்தான் கற்றுக் கொடுத்தான். அல்லதி அல்லம பில் கலம், அவன்தான் எழுத்தை கற்றுக் கொடுத்தான். அவன்தான் பேனாவை கண்டுபிடித்து கொடுத்தான். அவன்தான் அந்த எழுத்தக்கூடிய மையை கண்டுபிடித்து கொடுத்தான். அப்ப எழுதியவன் எப்படி அறிவாளியாகி விட முடியும்? அப்ப அவனுடைய அறிவை கண்டு வியக்கக்கூடிய நாம், மனிதனுடைய ஆற்றலை கண்டு வியக்கக்கூடிய நாம், மனிதனுடைய கண்டுபிடிப்புகளை கண்டு ஆச்சரியப்படக்கூடிய நாம், இதை கொடுத்த இறைவனை கண்டல்லவா ஆச்சரியப்பட வேண்டும். அப்ப சிந்தித்து பார்க்க வேண்டும். உலகில் 800 கோடி மக்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் இந்த உலகத்தின் நவீன சாதனங்களை எல்லாம் பார்க்கின்றார்கள், பயன்படுத்துகின்றார்கள். ஒரு நேரம் இல்லை என்றால் ஒரு நேரம் இதை கொடுத்த அந்த இறைவனை இவர்கள் நினைவு கூற அல்லது அதை பற்றி சிந்திக்கக்கூடிய சிந்தனைக்கு மாற்றமாக இருக்கின்றார்களே. வலாக்கின்ன அக்ஸரன் நாஸி லா யஷ்குரூன், பெரும்பாலான மக்கள் எனக்கு இறைவனுக்கு நன்றி செலுத்துவதே இல்லை என்று அல்லாஹ் கூறுவது இந்த இடத்தில் மிக அழகாக நமக்கு பொருந்துவதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே எனது அருமை சகோதர சகோதரிகளே, இயற்கை என்று சொல்லுவார்கள். இயற்கை என்பது இறைவனின் கை. இறைவன் எதை கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்றானோ அதுதான் இயற்கையாக சுழல்கின்றது, நிற்கின்றது. சந்திரன், சூரியன் போன்ற கோள்கள் தங்களுடைய வட்ட வரையில் நீந்துகின்றன. அது ஒரு மில்லி மீட்டரும் இடதோ வலதோ அது சென்று விடுவதில்லை. அப்ப இப்படிப்பட்ட ஒரு பேர் இயக்கத்தை இயக்குபவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்பதை இந்த மனிதர்கள் ஏன் சிந்திப்பதில்லை? பெரும்பாலான மனிதர்கள் உங்களுடைய சிந்தனையை செலுத்தினால் அல்லாஹுவை மிக அழகாக இனம் காண முடியும். பகுத்து அறிவு என்று சொல்லுகின்றார்கள், இயற்கை என்று சொல்லுகின்றார்கள். இயற்கை என்பது தானாக எப்படி வந்துவிடும்? நீங்கள் வைத்த ஒரு பொருள் வேறொரு இடத்தில் இருந்தால் யார் இதை எடுத்தது என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள். அப்ப யாரும் எடுக்காமல் ஒரு பொருள் ஒரு இடத்தை விட்டு நகராது என்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய நீங்கள், இந்த உலகம் எவ்வாறு இயங்குகின்றது, இந்த உயிர்கள் எவ்வாறு இருக்கின்றன, ஒரு மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரணுக்களும் எவ்வாறு உயிர் பெறுகின்றன, எவ்வாறு இறக்கின்றன, யார் இதை கண்டுபிடித்தார்கள், யார் இதை செப்பனிட்டார்கள், யார் இதை வரையறுத்தார்கள், ஏன் ஒரு பொருள் வளரக்கூடிய பொருள் வளர்ந்து கொண்டே போகக்கூடாதா, ஒரு தக்காளி செடி ஏன் மரம் ஆவதில்லை? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு பெரிய மரமும் செடியாக இருந்தானே மரமாகின்றது. ஆலமரம் செடியாக இருக்கின்றது, பிற்காலத்தில் மரமாக மாறுகின்றது. தக்காளி செடி மட்டும் ஏன் மரமாக மாறுவதில்லை? உங்கள் தலையில இருக்கிற முடியை வெட்டினா அது பாட்டுக்கு வளருது, புருவத்தில் இருக்கிற முடி ஏன் வளருதில்ல? அப்ப அவன்தான் கலக்குனான், அவன்தான் கத்தரஃபி, அவன்தான் உருவாக்குகிறான், அவன்தான் அதனுடைய அளவீடுகளை நிர்ணயிக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதன் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சித்தப்படுத்தி வைத்தவை, ஏற்பாடு செய்து வைத்திருக்கக்கூடியவை. இவனுடைய சிந்தனையிலே அந்த கண்டுபிடிப்புக்கான ஆற்றலை அல்லாஹ் உள்ளுணர்வில் வைத்திருக்கின்றான். ஒரு தேன் கூட்டை எவ்வாறு கட்ட வேண்டும் என்று ஒரு தேனீக்கு நாம் உள்ளுணர்வை வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இவள் உண்டு ஒரு தேனி, அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உள்ளுணர்வை வைத்திருக்கிறேன்கிறான். அந்த உள்ளுணர்வை வைத்துக் கொண்டு அது பல மைல் தூரம் பறந்து போய் தேனை எடுத்துக்கொண்டு தன்னுடைய கூட்டுக்கு திரும்பி வருகின்றது. ஒரு கூகுள் மேப் கிடையாது, ஒரு ரோடு கிடையாது, ஒரு போர்டு கிடையாது, ஒரு கோடு கிடையாது. எப்படி போயிட்டு வருகின்றது? மனிதனுடைய வாகனத்தை ஓட்ட வேணும்னா இதெல்லாம் வேணும். இன்னைக்கு மேப் இல்லைன்னா நம்ம எங்கேயோ போய் சேர்ந்துடுறோம். போர்டை எல்லாம் திருப்பி விட்டு அந்த பாதையில போயிடுறோம். ரோட்ல கோடு போட்டு ஒழுங்கா அந்த லைன்ல போறது இல்லை. அப்ப இவ்வளவு குறைபாடு உள்ள மனிதன் ஒரு அற்பமான ஒரு தேனியை பார்த்தோம் என்று சொன்னால் அது எவ்வாறு அந்த கூட்டை அமைக்கின்றது? இந்த தேன் கூடு இந்த வடிவில் தான் இருக்க வேண்டும், ஒவ்வொரு துளையும் இத்தனை மில்லி மீட்டர் டயாவுல இருக்க வேண்டும் என்ற அறிவை அதற்கு கொடுத்தது யார்? உள்ளுணர்வு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறார், அதற்கு ஒரு உள்ளுணர்வை நாம் வைத்திருக்கின்றோம். ஒரு குளவி கூடு கட்டுகின்றது, ஒரு புழுவை உள்ளே வைத்து அதை மூடுகின்றது, அது முழு பரிணாம வளர்ச்சி அடைந்து வெளியே வருகின்றது. அப்ப இப்படியெல்லாம் நீங்கள் கண்டுபிடிப்புகளை பார்க்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய அந்த படைப்புகளை பார்க்கும் பொழுது, இதை படைத்த அல்லாஹ் உங்களுக்கு நினைவு வரவில்லையா?
ஒரு வண்ணத்து பூச்சி நிறங்களே ஒரு மனிதனுக்கு போதுமே. அல்லாஹ் என்று ஒருத்தன் இருக்கிறான் என்பதை நம்புவதற்கும் அவனுடைய ஆற்றலை கண்டு வியப்பதற்கும் ஒரு வண்ணத்து பூச்சி போதுமானதாக இருக்கின்றது. ஆகவே அருமை சகோதர சகோதரிகளே, இயற்கை என்பது இறைவனுடைய கை என்பதை நாம் விளங்க வேண்டும். பகுத்தறிவு என்பது முதலில் இறைவனை அறிவதற்கு நாம பயன்படுத்தணும். அல்லாஹ் யார் என்பதை அறிவதற்கு நாம் இந்த அறிவை பயன்படுத்தவில்லை என்று சொன்னால், இந்த பூமியிலே இருக்கக்கூடிய தாதுவாக இருக்கட்டும், மினரல்ஸ், வாயுவாக இருக்கட்டும், அல்லது திரவங்களாக இருக்கட்டும், லிக்விடாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும், திடப்பொருளாக இருக்கட்டும், உங்களுக்கு இதெல்லாம் நல்லா சித்தப்படுத்தி வைத்துட்டு இருக்கான். சின்ன ஒரு விஷயம் பாருங்க, தங்கம். இந்த தங்கம் யானைக்கு தேவையா? பூனைக்கு தேவையா? பறவைகளுக்கு தேவையா? மீன்களுக்கு தேவையான தேவையே இல்லை. மனுஷனுக்கு தேவை. அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பூமியில சித்தப்படுத்தி வச்சிருக்கிறான். அப்ப இந்த மாதிரி ஏராளமான தாது பொருட்களை, கனிமங்களை பூமியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருப்பது எதுக்குன்னு கேட்டா, இந்த மனிதனுக்காக. கடலில் இருந்து நீங்கள் நயமான உணவை எடுத்து சாப்பிடுகின்றீர்கள். அந்த மீன் நல்லா டேஸ்டா இருக்குங்கிறோம், சுத்தமா இருக்குதுங்கிறோம். அதே போல அதிலிருந்து நீங்கள் அணிகலன்களையும், முத்து, பவளம் போன்றவைகளை எடுத்து நீங்கள் பயன்படுத்துகின்றீர்கள் என்று அல்லாஹ் தனது திருமறையிலே சுட்டி காட்டுகின்றானே. அப்ப இந்த பூமியில் தேவையான எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான். மனிதர்களுக்காகவே அதை படைத்திருப்பதாக அல்லாஹ் தனது திருமறையிலே சுட்டி காட்டுகின்றான். ஆகவே பூமியில் இருக்கக்கூடிய தாதுக்களாக இருக்கட்டும், வாயு என்று நம்ம ஒற்றை வரியில சொல்றோம். எத்தனை விதமான வாயுக்கள் இருக்கின்றது? இதை எப்படியெல்லாம் பிரிக்கின்றார்கள்? ஆக்சிஜன்ங்கிறான், அதுதான் நம்முடைய பிராண வாயுவாக இருக்கின்றது. கார்பன் டை ஆக்சைடுங்கிறான், இதுதான் நாம சுவாசித்து வெளியே விடுவது. அப்ப நாம சுவாசிக்கிறோம், வெளியில விடுறோம், சுவாசிக்கிறோம், வெளியில விடுறோம். ஒரு காலத்துல என்ன ஆகும்? ஆக்சிஜன் இல்லாம போயிடும். எல்லாம் கார்பன் டை ஆக்சைடு ஆனா எல்லாரும் செத்து போயிடும். அப்ப அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான்? மரங்களை கார்பன் டை ஆக்சைடை சுவாசிக்கும்படி தயாரித்திருக்கிறான். ஒரு உயிர் என்ன செய்யணும்? அது இரவிலும் பகலிலும் மாறி மாறி சுவாசிக்கும். அது ஒரு அறிவியல். அப்போ ஒரு உயிர் என்பது ஆக்சிஜனை சுவாசிச்சாதான் உயிரோடு இருக்கும் என்று சொன்னால், அல்லாஹ் மாற்றமாக சொல்றான், இல்லை, நான் இன்னொரு உயிரை படைப்பேன், அது என்ன செய்யும்? கார்பன் டை ஆக்சைடை சுவாசிச்சு உயிரோடு இருக்கும். அப்ப உயிருக்கு ஆக்சிஜன் தான் முக்கியம் என்று நீ சொன்னா அது உண்மை கிடையாது. அங்க அறிவியல் தோற்று போகின்றது. அப்ப அதே போல வாயுக்களிலே ஹைட்ரஜன்கிறான், இன்னும் ஏராளமான வாயுக்களை பிரித்து வைத்திருக்கின்றான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியிலே மனிதர்களுக்கு தேவையான பல்வேறு சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்களை தடுத்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய வாயு மண்டலத்தையும் பூமிக்கு மேற்பரப்புல கடைசியாக ஒரு மண்டலத்தை வச்சிருக்கிறான். அது ஓசோன்கிறான். இந்த ஓசோன் என்று சொல்லக்கூடிய இந்த மண்டலம் இருக்கின்றது, கடந்த 15-20 ஆண்டுகளுக்கு முன்னால் அரிச்சிருச்சு. ஓசோன் மண்டலம் குறைஞ்சிருச்சு. அது அங்கங்க கேப் இருக்குது. இதற்கு காரணம் மனிதர்கள் இங்கே பயன்படுத்தக்கூடிய பல்வேறு விதமான வாயுக்கள் போய் அதை கெடுத்துருது. உதாரணத்துக்கு நம்ம பெர்ஃப்யூம் யூஸ் பண்றோம், ஏசியை யூஸ் பண்றோம். இதுக்குள்ளார அடைக்கக்கூடிய இந்த வாயு எல்லாம் போய் அதை கெடுத்துருது. ஓசோனை தின்றுது. ஓசோன் ரொம்ப கம்மியா இருக்குன்னு இப்போ ஆச்சரியப்படுறான் அவனே. எங்கெல்லாம் ஓசோன் அரிச்சிருப்பட்டிருந்ததோ அதெல்லாம் சரியாயிடுச்சுங்கிறான். சரிப்படுத்தினது யாரு? அதை யோசிக்க மாட்டேங்கிறான். கேட்டா கடவுள் இல்லைங்கிறான். அட, இவ்வளவு அளவுக்கு நீ ஆச்சரியப்பட்டு பார்க்கின்றாய். ஒரு கார்பன் டை, இந்த காத்தெல்லாம் பூமியில இருக்குது, பூமியை விட்டு வெளியில போகாம இருக்கிறதுக்கு ஒரு லேயர் எல்லாம் வச்சிருக்கிறான். அந்த லேயர் ஓசோனாக இருக்கு. அது என்னென்ன செய்கின்றது உங்களுக்கு? இன்னைக்கு சூரியனுடைய அந்த ஒளி நேரடியாக மனிதனுடைய உடலில் பட்டால், பயிர் பச்சைகள் மீது பட்டால், அதெல்லாம் வெந்து போயிடும், அல்லது பச்சையம் இழந்து போயிடும், மஞ்சளா போயிடும். மனிதர்களுக்கு தோல் நோய்கள்லாம் வந்துரும். எப்போ? சூரியனுடைய ஒளி நேரடியாக நம் மீது பட்டால். அப்ப சந்திர மண்டலத்துக்கு போறேங்கிறான், செவ்வாய் கிரகத்துக்கு போறேங்கிறான். அங்க ஓசோன்ங்கிற ஒண்ணு இல்லாட்டி அங்க போய் 2 நாள் இருந்துட்டு வரலாம். அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. நீங்க அங்கேயே போய் காலத்துக்கு தங்குனீங்கன்னா அங்க காற்று மண்டலமே இல்ல. அதை நீ ஏதாச்சும் சிலிண்டர் வச்சு உருவாக்குவ. இந்த சூரியனில் இருந்து வரக்கூடிய கதிர்களை நீ எவ்வாறு பாதுகாப்பாய்? அந்த கதிர்களுக்கு என்ன பேர் சொல்றான்? புறநீல கதிர்கள், அல்ட்ரா வயலட்ஸ் ரேஸ்ங்கிறான். அப்ப இந்த அல்ட்ரா வயலட்ஸ் ரேஸ் தாக்குனுச்சுன்னு சொன்னா பயிர் பச்சையத்தை இது தாக்கி விடும். அது சூரியன் ஒளி அங்கிருந்து இங்க வர்றதுக்கு தான் பயன்படுது. பூமிக்கு அந்த கதிர்கள் தேவையில்லை. அதை ஓசோன் தடுத்து விடுகின்றது. அது தடுக்கப்பட்ட மீதி தான் உங்களுக்கு ஃபில்டர் ஆகி வெயில் வருகின்றது. அந்த வெயில்ல தான் பச்சையம் வளர்கின்றது. அதன் மூலம் தான் நிறைய உயிர்கள் என்ன செய்கின்றன? மகசூலை கொடுக்கின்றன. மனிதனும் அவனுடைய தோலும் என்ன செய்கின்றது? செழுமையாக இருக்கின்றது என்றெல்லாம் கண்டுபிடிக்கின்றானே. அப்ப இப்படிப்பட்ட வாயுக்களின் திரவங்களையும் திடப்பொருட்களையும் இந்த உலகத்தில் அல்லாஹ் படைத்து அதன் மூலம் மனிதர்களையும் இந்த உயிர்களையும் பாதுகாத்து வைத்திருக்கிறான்னு சொன்னா, இது தானா நடக்குதுன்னு சொன்னா எப்படி யாரையா நம்புறது? இப்ப இதை படைத்தவன் யார்?
அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திலே மனிதனுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் உற்பத்தி செய்து வைத்திருக்கிறான். அதே போல உயிரினங்களையும் நமக்கு கட்டுப்படுத்தி கொடுத்திருக்கிறான். அதையும் அல்லாஹ் பல வசனங்களில சஹர லக்கும் என்று சொல்லி காட்டுகின்றான். உங்களுக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன், உங்களுக்காகவே நான் அதை கட்டுப்படுத்தி கொடுத்திருக்கிறேன், வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றேன். கடலை வசப்படுத்தி கொடுத்திருக்கிறேன், சந்திரன் சூரியனை வசப்படுத்தி கொடுத்திருக்கிறேன். ஆடு மாடு கோழிகள் பாருங்க, ஆடு மாடு கோழி பூனை போன்றவைகள் மனிதனோடு ஒன்றி வாழுகின்றது. ஒரு பூனை நம்ம வீட்டுல வளர்த்தா அது நம்மோடு ஒன்றி வாழுகின்றது, நம்மோடு படுத்துக் கொள்ளுகின்றது. நம்ம எங்கேயாவது போயிட்டு வந்தோம், நம்ம காலில் தேய்ச்சிட்டு மியாவுங்குது, பேசுது நம்ம கிட்ட. இதே மாதிரிதான் இருக்கு ஒரு பூனை காட்டுல இருக்குது, நம்மளை அடிக்க வருது. அதே போல எருமை மாடு பாருங்க, இதே மாதிரிதான் காட்டுலயும் ஒரு எருமை மாடு இருக்குது. இந்த எருமை மாடு என்னடான்னு கேட்டா நம்மளோடு வளர்கின்றது, நமக்கு பால் கொடுக்கின்றது. நம்ம எது சொன்னாலும் கேட்டுக்கிறது. ஏன்டா எருமை மாடு மாதிரி இருக்குன்னு நம்ம சொல்றோம், திட்டத்தை கூட பயன்படுத்துறோம். ஆனா இதே மாதிரி காட்டுல இருக்கக்கூடிய ஒரு எருமை மாடு மனிதனை கண்டால் கொல்லுவதற்கு துரத்துவதை நாம் பார்க்கின்றோம். அப்ப இதை அல்லாஹ் வசப்படுத்தி ஆட்டுக்கு மானுக்கு என்ன வித்தியாசம்? ஆனா இது மனிதனோடு ஒன்றி வாழக்கூடிய பிராணியாக, மனிதன் சார்போடு வாழக்கூடிய பிராணியாக கோழி, ஆடு, மாடு, ஒட்டகம், குதிரை, கழுதை என்று சில உயிர்கள் மனிதர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும். ஏனென்றால் இவனுக்கு இந்த தேவை இருக்கின்றது என்று சகல உயிரினங்களும் ஒன்றோடு ஒன்று பார்ப்பதற்கு ஒன்று போல் இருந்தாலும் ஒரு சிலவற்றை அல்லாஹ் நமக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான். ஒரு சிலவற்றிலிருந்து நமக்கு தீங்கையும் வைத்திருக்கின்றான், அதை மிக தூரமாக வைத்திருக்கின்றான். அது பல தேவைகளுக்காக அல்லாஹ் இந்த உலகத்திலே படைத்திருக்கின்றான். அது காட்டு விலங்குகளாக இருக்கின்றன. ஆகவே சகல உயிரினங்களும் மனிதனுக்கு தேவைப்படுகின்றன. காட்டுல ஒரு யானை இருக்குது, அந்த யானைக்கு மனிதன் தேவையான தேவையில்லை. மனிதன் காட்டுல இருக்கக்கூடிய எந்த விலங்குக்கு தேவையில்லை. கடல்ல இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு மனிதன் தேவையா? மனிதன் தேவையில்லை. பறவைகளுக்கு மனிதன் தேவையா? அவங்களுக்கும் தேவையில்லை. இல்ல இல்லாட்டி அது சந்தோஷமா இருக்கும். இந்த உயிரினங்கள் எதுவும் இல்லாட்டி, மனிதன் என்ற ஒரு உயிர் இல்லாட்டி என்ன எல்லா உயிரினங்களும் சந்தோஷமா இருக்கும். ஆனா மனிதனுக்கு இந்த எல்லா உயிர்களும் தேவைப்படுகின்றது. உணவுக்கு தேவை, உடைக்கு தேவை. இன்னைக்கு நம்ம கம்பளி ஆடைங்கிறோம், அது எத்தனை விதமான புழுக்களில் இருந்து எடுக்கப்படுகின்றது. பட்டு ஆடைங்கிறோம், அது பல்வேறு விதமான பட்டு அந்த புழுக்களில் இருந்து தான் அது எடுக்கப்படுகின்றது. தோலாலான பாத்திரங்கள் அந்த காலத்துல பயன்படுத்தினாங்க, தோலாலான பைகளை பயன்படுத்தினாங்க. இன்னைக்கு தோலாலான எத்தனையோ பொருட்கள் இதெல்லாம் உயிரினங்களின் தோலில் இருந்து வருகின்றது. அப்ப மனிதனுக்கு எல்லா உயிர்களும் தேவை. யானை தேவைப்படுகின்றது. அந்த காலத்துல மரங்களை மலையிலிருந்து எடுத்து வருவதற்கு யானையை தான் பயன்படுத்தினாங்க. இன்னைக்கு பல வாகனங்கள் வந்துருச்சு. அதே போல பயணத்திற்கு, உண்ணுவதற்கு உணவு என்று எந்த ஒரு தேவையை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு உயிரினங்கள் மனிதனுக்கு தேவை. ஆனால் எந்த உயிருக்கும் மனிதன் தேவையில்லை. அதனால்தான் மிருகங்களும் வன விலங்குகளும் வாழக்கூடிய காட்டிலிருந்து வரக்கூடிய ஆற்று நீரை மனிதன் குடிக்கிறான், உயிர் வாழ்கின்றான். நாட்டிலிருந்து போகக்கூடிய சாக்கடையை குடித்து காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகள் மடிந்து விடுகின்றன. இவன் என்ன செய்யறான்? ஆடையை உற்பத்தி பண்றேன்னு சொல்லி அதுக்கு ஒரு அமிலத்தை கரைச்சி ஆத்துல அந்த மீதியை கொட்டி விட்டுறான். ஆடைகளை தயாரிக்கும் பொழுது இந்த கலர் எல்லாம் இந்த திருப்பூர், ஈரோடு அந்த மாதிரிலாம் என்ன பிரச்சனை நடக்குதுங்க? அந்த கழிவுகளை சரியான முறையில சுத்தப்படுத்துறது இல்ல, அது ஆத்துல கலந்து விட்டுறது, மீன் எல்லாம் செத்து போயிடுது. அதை குடிக்கக்கூடிய பல்வேறு உயிரினங்களுக்கு பல நோய்கள் வருவதை பார்க்கின்றோம். அப்போ இயற்கையை கெடுக்கக்கூடியவனாக மனிதன் இருக்கின்றான், பல உயிரினங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஆகவே சகல உயிரினங்களின் தேவையும் மனிதனுக்கு இருக்கின்றது. ஆனால் சில உயிர்களை அல்லாஹ் நமக்கு வசப்படுத்தி கொடுத்தான். அப்ப நம்ம நன்றி செலுத்தணுமா இல்லையா? அப்ப அல்லாஹ் நமக்கு வசப்படுத்தி கொடுத்தேன் என்று சொல்லியே நீ எனக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி காட்டுகின்றான். ஆகவே ஒரு மனிதன் இந்த உலகத்திலே புகழ் அடைகின்றான், ஏதேனும் ஒன்றை கண்டுபிடிக்கிறான், அதன் மூலம் புகழ் அடைஞ்சிடறான். இன்னைக்கு நம்ம வரலாறு அறிவியலை எடுத்து படிக்கும் பொழுது கண்டுபிடிப்பாளர்கள் வருகின்றது. இவர் ரேடியோவை கண்டுபிடித்தார், மார்கோனி விமானத்தை கண்டுபிடித்தார், ரைட் பிரதர்ஸ் என்றெல்லாம் பாடத்தை படிக்கும் பொழுது அவங்களுடைய படத்தை போட்டு வரைஞ்சு அவர்களை பெருமை படுத்துகின்றோம். இவ்வாறு அவர்களை பெருமைப்படுத்தக்கூடிய நேரத்தில் யாருமே இறைவனை பெருமைப்படுத்துவதில்லை, இறைவனுக்கு நன்றி செலுத்துவதில்லை. வலாக்கின் அக்ஸர நாஸி லா யஷ்குரூன், பெரும்பாலான மக்கள் எனக்கு நன்றி செலுத்துவதில்லை என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த உண்மையை நாம் பார்க்கின்றோம். ஆனால் முஸ்லிம்கள் ஆகிய நாம் அப்படி இருக்கக்கூடாது. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுக்கு நன்றி செலுத்துவதை விரும்புகின்றான், நன்றி செலுத்தும்படி நமக்கு கட்டளை இடுகின்றான். ஏன் மார்க்கம் பேசக்கூடிய நாமே இந்த மார்க்கம் என்று ஒன்று இருக்கின்ற காரணத்தினால் தான் அதை பேசுகின்றோம். இல்லை என்றால் எங்கிருந்து பேச முடியும்? இப்ப இன்னைக்கு ஒரு தலைப்பு எடுத்து பேசுகின்றோம், குர்ஆனும் இல்லை ஹதீஸும் இல்லை, நான் பேச முடியுமா? முடியாது. எங்கிருந்து பேசுவோம்? இவ்வளவு நேரம் பேசிய வார்த்தைகள் எங்கிருந்து வந்தன? அல்லாஹ்வுடைய அந்த வேதத்தில் இருந்தும்.
அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வில் இருந்தும் இந்த வார்த்தைகளை எடுத்து நாம் பேசுகின்றோம். அந்த உலக ரீதியாக நீங்கள் பார்த்தால் கூட மார்க்கத்தால் புகழ் பெற்றவர்கள் கூட இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அந்த மார்க்கம் என்று ஒன்று இல்லை என்றால் மக்களுக்கே நீங்கள் யார் என்று தெரியாமல் போயிருக்கும். இன்னைக்கு ஹதீசுகளை எழுதியவர் இறைவனுடைய தூதர்கள் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். இறைவனுடைய தூதர்கள் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்றான். ஹதீசுகளை சேர்த்து வைத்த இமாம் புகாரி என்று சொல்லுகின்றோம். எந்த அளவிற்கு புகழ்பெற்ற ஒரு நபராக இந்த உலகத்துல இருக்கிறாரு. அவர் வேற எதையாச்சும் ஒரு விஷயத்தை எழுதுனா இந்த அளவுக்கு புகழ் பெற்றிருக்க முடியுமா? முடியாது. அப்ப அதற்கும் அங்கே அல்லாஹுடைய வேதமும் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிகாட்டுதலும் அதை ஒன்றுபடுத்தியவருக்கும் புகழை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே உதாரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையில நபிமார்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவர்கள் நன்றி செலுத்தினார்கள், அவர்களை நான் நன்றி செலுத்தும்படி கூறினேன், உடனே அவர்கள் எனக்கு கட்டுப்பட்டார்கள் என்று தனது திருமறையில் என்ன செய்யறான், பட்டியலிடுகின்றான். குறிப்பாக ஆதம் ஹவ்வா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தினார் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், சொல்லி காட்டுகின்றான். எப்படி சொல்லி காட்டுகின்றான்? நன்றியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையில என்னிடத்தில் தௌபா செய்வது நன்றிங்கிறான், என்னிடத்தில் தாழ்ந்து போவது நன்றி என்று சொல்லுகின்றான், என்னிடத்தில் திரும்புதல் எனக்கு நன்றி செலுத்துதல்ங்கிறான். அப்ப இந்த தன்மைகள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் இறைவனுக்கு நன்றி செலுத்தினார். நன்றி செலுத்துதல் என்பது என்ன? அல்லாஹ் நமக்கு எதையெல்லாம் கொடுத்தானோ அதை நாம் அதே போல நாம் பிறருக்கு கொடுப்பது. அல்லாஹ் எந்த ஒரு விசுவாசத்தை நன்றியை நமக்கு காட்டுகின்றானோ அதே போன்ற நன்றியை நாம் பிறருக்கு காட்டுவது. ஆக அல்லாஹ்விடத்திலே நாம் மீள்வது, அல்லாஹ்விடத்திலே நம்மை நாம் தாழ்த்தி கொள்வது, அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வது, இவை அனைத்துமே இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதமாக இருக்கின்றது. இது ஒரு முறை. இப்படித்தான் நன்றி செலுத்த வேண்டும் என்று அல்லாஹ் தனது திருமறையிலே சுட்டி காட்டுகின்றான். அந்த அடிப்படைக்கு ஒத்து போகக்கூடிய அனைத்து விஷயங்களும் நன்றி செலுத்துதல் என்பதை நாம் விளங்கி கொண்டால் நாமும் என்ன செய்யலாம்? குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்துல அது போல நாமும் நன்றி செலுத்தலாம். ஏன் என்று கேட்டால், முந்தைய நபிமார்கள், நபீனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முந்தைய நபிமார்களுடைய பல விஷயங்களை அல்லாஹ் தனது திருமறையிலே கூறுகின்றான். அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை எடுத்து கூறுகின்றான். ஒவ்வொரு தூதரை பலமுறை சொல்லி காட்டுகின்றான். சில தூதர்களை சில இடங்களிலே நினைவு கூறுகின்றான். இன்னும் தூதர்கள் அல்லாத லுக்மான், துல்கர்னைன் போன்ற மற்ற சாதாரணமாக வாழ்ந்த மன்னர்களை பற்றியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையிலே நினைவு கூறுகின்றான். இதெல்லாம் எதற்கென்று கேட்டால் படிப்பினைகளை எடுத்துக்கொள்வதற்கு, சட்டங்களை எடுத்துக்கொள்வதற்கு அல்ல. ஏன் என்று கேட்டால், சில சட்டங்கள் முந்தைய தூதர்களுக்கும் இருக்கும், நமக்கும் இருக்கும். ஆனால் படிப்பினை என்பது மட்டுமே இந்த நன்றி செலுத்துதல் என்ற அடிப்படையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நினைவு கூறக்கூடிய முந்தைய இறை தூதர்களிடம் இருந்து நமக்கு படிப்பினையாக எடுத்து சொல்லி காட்டுகின்றான். அவ்வாறு கூறும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஆராஃப் 7வது அத்தியாயத்தின் 23வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். காலா ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வாவோடு இணைந்து அந்த இருவரும் இறைவனிடத்திலே என்ன செய்கின்றார்கள்? மன்னிப்பை கேட்கின்றார்கள். மன்னிப்பை கேட்கும் பொழுது முதல்ல என்ன செய்யறாங்க? ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா, எங்கள் இறைவனே, எங்களுக்கு நாங்களே அநீதி இழைத்துக் கொண்டோம். வ இல்லம் தக்ஃபிர் லனா, நீ மன்னிக்கவில்லை என்றால், வ தர்ஹம்னா, நீ எங்கள் மீது அருள் புரியவில்லை என்று சொன்னால், லனகூனன்ன மினல் காசிரீன், நாங்கள் நஷ்டம் அடைந்தவர்களில் ஒருவராக ஆகிவிடுவோம். அப்போ இந்த உலகத்துல அவர்கள் செய்த தவறை முதலில் உணர்ந்து கொள்ளுதலை அல்லாஹ்விற்கு நன்றி பாராட்டுதலாக, அல்லாஹ்விடத்தில் தங்களை தாழ்த்தி கொண்டு அவனுக்கு கட்டுப்படுதலை, அவனுக்கு நன்றி செலுத்துவதாக, நன்றி பாராட்டுவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்துக்கொண்டு அவர்களை என்ன செய்கிறான்? மன்னித்து விடுகின்றான். அந்த மன்னித்த காரணத்தினால்தான் அந்த தண்டனையில் இருந்து அவர்கள் பாதுகாக்கப்படுகின்றார்கள். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து பக்ராவின் 2வது அத்தியாயம் 37வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்களாம்? தனது இறைவனிடமிருந்து சில வார்த்தைகளை கற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் தான் கற்றுக் கொடுக்கிறான். கற்றுக்கொண்டு அந்த வார்த்தைகளை கொண்டு பிரார்த்தித்தார். பிறகு அல்லாஹ் மன்னித்தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய மன்னிப்பை ஏற்றுக்கொண்டதாகவும் அவரை மன்னித்ததாகவும் சொல்லி காட்டுகின்றான். அப்போ நாம நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ தவறுகளை செய்கின்றோம். தவறு என்பது பல்வேறு தவறுகளில் சில தவறுகள் இறைவனுக்கு நன்றி மறந்த தவறுகளாக இருக்கின்றன. சில தவறுகளை மனுஷனும் என்ன செய்வான்?
வந்து பொருட்படுத்தாம போயிடுவாங்க. ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு நன்றி கடன் பட்டிருப்பான். அப்படி இருந்தும் அவன் சில தவறுகளை செய்யும் பொழுது அவன் அதை கண்டுக்காமல் விட்டு விடுவான். ஒரு சில விஷயங்களை வந்து செய்யும் பொழுது அவன் சொல்லுவான், ஏன்டா அவனுக்கு நன்றி என்பதே இல்லையா? மனுஷனுக்கு சொல்றாங்க. ஒரு மனுஷனை என்ன உருவாக்குனானா, அவனுக்கு உயிரை கொடுத்தானா, இல்ல சுவாசிக்கக்கூடிய காற்றை வாங்கி கொடுத்தானா, குடிக்கக்கூடிய தண்ணீரை உற்பத்தி செய்து வைத்தானா, கண்ணை கொடுத்தானா, காதை கொடுத்தானா, ஒண்ணும் கிடையாது. ஒரு உதவி பண்ணி இருக்கிறான், அவ்வளவுதான். ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு என்ன செய்யறான் இந்த உலகத்துல? அதிகபட்சம் ஒரு உதவி செய்யறான். அது பெருசு சின்னதுங்கிறது அல்லாஹ் அவனுக்கு கொடுத்ததை வச்சு தீர்மானிக்கிறோம். பெருசு சின்னதுங்கிறது எதை வச்சு எனக்கிட்டே இல்ல, நான் எப்படி அடுத்தவங்களுக்கு செய்ய முடியும்? அதை முதல்ல யோசிச்சு பாருங்க. பிறருக்கு நாம் உதவி செய்யக்கூடிய நாம் முதல்ல இதை யோசிக்கணும். பிறருக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் அல்லாஹ் என்னை வைத்திருக்கின்றான், அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு முதல்ல நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். ஏன் என்று கேட்டால், நீ உதவி பிறரிடம் கேட்கக்கூடிய நிலையில் உன்னை வைக்காமல், நீ பிறருக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் அல்லாஹ் உன்னை வைத்திருக்கின்றானே, அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும். ஆகவே இந்த மனிதன் இந்த உலகத்திலே ஒரு சாதாரண ஒரு உதவியை பிறருக்கு செய்திருந்தால் அவன் என்ன செய்கிறான் என்று கேட்டால், அவன் ஏதேனும் ஒன்று இவனுக்கு மாற்றமாக செயல்படும் பொழுது அவனை நன்றி கெட்டவனாக, நன்றி இல்லாத பையன் அப்படி என்று சொல்லி, நன்றி கெட்ட நாய் என்றெல்லாம் அவன் திட்டி விடுவதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய பெரும்பாலான மக்கள் நன்றி கொண்டவர்களாகவும் நன்றி மறந்தவர்களாகவும் நினைவு கூறாதவர்களாகவும் இருக்கின்றார்கள். ஆகவே இங்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய இறைவனிடத்தில் இருந்து சில வார்த்தைகளை கற்றுக்கொண்டு அதை கொண்டு அல்லாஹுவை பிரார்த்தித்தார். ஆகவே அல்லாஹ் அவரை மன்னித்தான். அப்போ இங்கே ஒரு மனிதன் தவறு செய்து விடுவானேயானால் அவன் முதலில் தன்னுடைய தவறை ஒப்புக்கொள்ள வேண்டும். தவறுகளை இறைவனிடத்திலே ஒப்புக்கொள்வதற்கு தகுதியான ஒரு மார்க்கத்தில ஒரு மாதத்திலே நாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த ரமதானுடைய மாதம் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே மகுஃபிரத்தை நாம் அடைவதற்கு எல்லா வாய்ப்புகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கின்றான். ஏன் என்று கேட்டால், அவன் அடிவானத்தில் இறங்கக்கூடிய அந்த தருணம் எல்லா மாதங்களிலும் எல்லா நாட்களிலும் இருந்தாலும், இந்த மாதத்தின் நாட்களில் பெரும்பாலான நாட்கள் கண் விழித்து அந்த நேரத்தை நாம் அடைகின்றோம். அது சஹருக்குரிய ஒரு நேரமாக இருக்கின்றது. அப்ப அந்த நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சூரத்து பக்கராவில் 182 இருந்து 187 வரைக்கும் தனது திருமறையிலே இந்த ரமலானுடைய சட்ட திட்டங்களை பற்றி வந்து சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும், ஆனா சம்பந்தப்படுத்துற மாதிரி 186வது வசனத்துல வந்து சொல்லி காட்டுகின்றான். இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத்தத் தஆஇ இதா தஆன் ஃபல்யஸ்தஜீபு லீ வல்யுமினு பி லஅல்லஹும் யர்ஷதூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையிலே ஒரு மனிதன் அடியான் என்னை பற்றி என்னிடத்தில் உங்களிடத்திலே வந்து கேட்டால் நபியே சொல்லுங்கள், நான் மிக சமீபமாக இருக்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு மிக சமீபமாக இருப்பதாக தனது திருமறையிலே வேறொரு இடத்திலே சொல்லி காட்டுகின்றான். நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லுல் வரீத், நாங்கள் உங்களுடைய உயிர் பிடரி நரம்புக்கு மிக பக்கத்திலே இருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப என்னுடைய பிடரி நரம்பு எனக்கு எத்தனை மைல் தூரத்துல இருக்குது? எனக்கு ரொம்ப பக்கத்திலே இருக்கின்றது. இதை விட பக்கத்துல யார் இருக்கிறதா சொல்றான்? அல்லாஹ் தான் இருப்பதாக சொல்லி காட்டுகின்றான். ஆகவே அந்த இறைவனிடத்திலே நீங்கள் என்ன செய்யுங்கள்? அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அல்லாஹ் சொல்லிக்கின்றான், என்னை பற்றி கேட்டால் சொல்லுங்கள், நான் அவனுக்கு மிக பக்கத்தில் இருக்கின்றேன். அவனுடைய பிரார்த்தனை நான் செவியேற்கின்றேன். அவனுக்கு நான் பதில் அளிக்கின்றேன். ஆகவே அவன் என்னையே அழைக்கட்டும், என்னையே விசுவாசிக்கட்டும். இதன் மூலம் அவர்கள் வெற்றி பெறக்கூடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்களிக்கிறான் என்று சொன்னால், எவ்வாறு ஆதமும் ஹவ்வாவும் தன்னுடைய இறைவனிடத்திலே ரப்பனா தலம்னா அம்புசனா என்று ஒப்புக்கொண்டார்களோ, அப்படி உங்களுடைய தவறுகளை இறைவனிடத்திலே முறையிடுவதற்கு நாம் முன் வர வேண்டும். நாம் கண்மூடி சிந்தித்து பார்க்க வேண்டும். கடந்த காலத்தில் நாம் என்ன பாவங்களை செய்தோம், என்ன தவறுகளை செய்தோம், எந்த இடத்திலே இறைவனுக்கு நன்றி செலுத்த நாம் மறந்து விட்டோமோ அதையெல்லாம் நினைவு கூர்ந்து இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் நோன்பு நோற்றுக் கொண்டும் இரவிலே நின்று வணங்கிக் கொண்டும் அந்த இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பை நாம் முன்வைத்தோம் என்று சொன்னால், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நன்றியை ஏற்றுக்கொள்ளுகின்றான். அவன் இதை விரும்புகின்றான். அவன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு இது காரணமாக இருக்கின்றது. ஆகவே தவறு செய்தால் தௌபா செய்ய வேண்டும் என்பதை இந்த 7வது அத்தியாயத்தின் 23வது வசனத்திலே முற்காலத்தில் வாழ்ந்த தூதர்களின் செயல்கள் மூலம் அல்லாஹ் நமக்கு படிப்பினை கற்றுக் கொடுக்கின்றான். இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய அருளை தயை கூறுவது, அல்லாஹ்வுடைய அருளை வந்து நாம வந்து எதிர்பார்ப்பது, அல்லாஹ்வுடைய அந்த வழிகாட்டுதலை
பின்பற்றுவது மற்றும் அவனை மட்டுமே வணங்குவது. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. இது எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்பதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டுமே என்று என்னுடைய உள்ளத்திலே இருந்தால்தான் நாம என்ன செய்ய முடியும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையிலே சுட்டி காட்டக்கூடிய இன் ஷக்கர்தும் வ ஆமன்தும், நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும், அவனை விசுவாசித்துக் கொண்டும் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஆகவே எனது அருமை சகோதர சகோதரிகளே, நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவோம். அவனை வணங்குவதன் மூலம், அவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதன் மூலம், அவனுடைய ஒவ்வொரு செயலுக்கும் நன்றி கூறுவதன் மூலம், இன்னும் ஏனைய இறை தூதர்கள் எவ்வாறு தங்களுடைய இறைவனுக்கு நன்றி கூறினார்கள், அதில் நமக்கு என்ன படிப்பினை இருக்கிறது என்பதை அல்லாஹ் நாடினால் தொடராக இதில் பார்ப்போம். எதை நாம் செவியேற்றோமோ அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய தௌஃபீக்கை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மில் ஒவ்வொருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.